வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கும் புக்கோட்டை பழனியப்பன் பேசுகிறேன். போன வாரம் தொடர்ச்சி, அதாவது வாசிப்பை பற்றி பேசணும். அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். அதை சென்ற தடவை என்ன சொல்லியிருக்கேன், தந்தை பெரியார், பகுத்தறிவினுடைய தந்தை பெரியார் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவர்கள் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும், பெற்றோர்கள் நூலகம் செல்ல வேண்டும் என்று சொன்னேன். அது இன்றைய சூழலில், அதாவது பெற்றோர்கள் நீங்கள் நூலகம் போய் படிச்சிங்கன்னா நீங்கள் பேப்பர் வாங்கி படிக்கிற பழக்கம் இருந்தால் அதை பார்த்துட்டு உங்கள் பிள்ளைகள் அந்த பயிற்சி எடுத்துக்கும். அதுக்காக தான், ஏன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நீங்கள் நூலகத்தில் சென்று படித்தால் தான் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட பயன்படும். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு அடிப்படை சொல்லிக் கொடுப்பதற்காக தயாராகும். ஏன்னா உங்களை விட உங்கள் பிள்ளைக்கு அறிவு கூட, உங்கள் பிள்ளையை விட உங்கள் பேர பிள்ளைக்கு அறிவு கூட. அதனால் நாம் ஓரளவுக்கு பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும்னா நாம் நிச்சயமாக நூலகத்துக்கு போய் ஒரு அளவுக்கு பிள்ளைகளுக்கு அடிப்படை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்ம தெரிஞ்சிடலாம். விளையாட்டு தான், அதாவது எவ்வளோ விளையாட்டு, எவ்வளோ பொருள் வீணாக்கிறீங்க. வாசிப்புக்குன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் ஓடினா போதும், விளையாட்டாக ஓடினா போதும். அது ஒரு பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பயன்படும். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நான் காரைக்கால் எஃப்எம்மில் போயிட்டு போன பிறகு ஒரு நண்பர் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினார். அவர் என்ன கேட்டார், அவர் குடிசை மாற்று வாரியத்தில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், செயற் பொறியாளராக இருக்கார். அவர் பொண்ணுக்கு ஜேஇ எழுதணும். அது சம்பந்தமாக என்கிட்ட கேட்டார். சார், இந்த மாதிரி எங்கள் பொண்ணு 587 மார்க் வாங்கியிருக்கு, ஜேஇ படிக்கணும், அதுக்கு என்ன சார் செய்யணும், எங்கள் பொண்ணு எழுத முடியாதுன்னு சொல்கிறேன், அதுக்கு என்ன சார் செய்யணும்னு கேட்டேன். நான் என்ன கேட்டேன், உங்கள் பொண்ணு ஜேஇ எழுதுவதற்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, என்ன திட்டம் பண்ணியிருக்கீங்க, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அந்த பிளானை அவங்க சொல்லவே இல்லை. என்ன பிளான் நான் சொல்லவே இல்லை. அவர் என்ன திரும்ப சொல்கிறாரு, என் பொண்ணு 587 13 மார்க் தான் குறைச்சதாக இருக்குது, நல்லா படிக்குன்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம எதிர்பார்க்குற ஐஐடி உள்ளே போகிறதுக்கு வழிமுறையை சொல்லணுன்னா அதுக்கு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. மார்க் மட்டும் அதிகமாக இருக்கிறாரு. அப்புறம் உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுங்க சார்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன். அவள் கரெக்டாக சொல்கிறார், அவள் எல்லா திட்டம் கரெக்டாக வச்சுருக்கா. என்ன சொல்கிறாங்க, நான் ஐஐடிக்கு பிளான் பண்ணல சார், ஐஐடிக்கு போனால் ஜேஇ எழுதணும், ஜேஇ எழுதுறதுக்கு நான் தயாராக இல்லை, எனக்கு கான்செப்ட்டு ஓரளவுக்கு தான் தெரியும், கொஞ்சம் மக்கப் பண்ணுவேன், எனக்கு அது வேண்டாம். நான் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் சீட் சேர்னா கட்டப் தான் வேணும், எனக்கு கட்டப் 198 இருக்குது, மெயின் கேம்பஸ் இல்லைன்னா எம்ஐடி கிடச்சிடும், நான் ஜேஇ எழுதுவதாக இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் சொன்னேன், அவங்க என்ன சொல்கிறா, எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் ஜேஇ எழுத மாட்டேன்னு சொல்லுங்கன்னால. அப்புறம் திரும்ப கூப்பிட்டு, உங்கள் பொண்ணு தெளிவாக இருக்கா, அவள் அண்ணா யூனிவர்சிட்டியே கிடச்சிடும், நீங்கள் ஜேஇ எழுதுறதுக்கு வேண்டாம்னு சொல்லி நான் இது பண்ணிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அந்த பொண்ணுக்கு வழிகாட்ட கூட நமக்கு தெரியணும். அந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கணுங்கிறதா தான் இன்றைக்குள்ள சூழல் அப்படி தான் தேவைப்படுகிறது. சென்ற மாதம் நான் எங்கள் பேத்தியை பார்க்கறதுக்கு தஞ்சாவூர் போயிருந்தேன். அப்போ தஞ்சாவூர் போயிருந்த பொழுது அவளுக்கு என்ன செஞ்சாங்க, தாத்தா எத்தனை நாள் தங்குறேன்னு கேட்டால் 3 நாள் தங்குறேன்னு சொன்னேன். சார், 3 நாளைக்கு நிறையா கொஸ்டின் வச்சுருக்கேன் தாத்தா, அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் தாத்தா போகணும்னா. என்னம்மா முதல் கேள்வி என்னம்மான்னு கேட்டேன். நான் பேச்சு போட்டில் கலந்துக்கிட்டேன், எனக்கு பட்டினப்பாலை பற்றி குறிப்பு வேணும் தாத்தா. நான் ஏதாவது வேறு ஏதாவது ஏஐ பற்றி கேட்பான், டெக்னாலஜி பற்றி கேட்பான்னு ஆசையாக இருந்தேன். அவன் சொன்ன தலைப்பு சொன்னதுமே எனக்கு பட்டினப்பாலைங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் தமிழ் அழிந்து போகுதுன்னு சொன்னாங்க. தமிழை ஏன்னா இப்போ தமிழுக்கு தகுதித்தாராக அறிவித்த பிறகு தமிழுக்கு எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்மொழி தமிழில் குறிப்பிட்ட மார்க் வாங்கினா தான் அடுத்த பேப்பரையே வெளியிட்டு பண்ணுவாங்க. அதனால் பிள்ளைகள் அதை தயாராகிட்டாங்க. அது ஏதாவது நம்ம பிள்ளைகள் அதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு பட்டினப்பாலை பற்றி குறிப்பு எடுத்து கொடுத்தேன். ஓலைச்சுவடியை ரெடி பண்ணி கொடுத்து, ப்ரௌன் ஷீட் வாங்கிட்டு கொடுத்து அதை ரெடி பண்ணி கொடுத்து அதை குறிப்பு எழுதி கொடுத்தேன். சென்று போயிட்டு அதை எழுதி பாஸ் பண்ணிட்டான். அதாவது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அந்த அதாவது பிள்ளைகள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறு உதாரணம். அடுத்தது இந்த வாரம் போனேன், 2 நாளைக்கு முந்தைய போனேன். 3ஆவது தான் படிக்கிறேன். அந்த பொது அறிவு, அந்த ஒலிம்பியாட்டிக்கில் அவருடைய கொஷின்லாம் பார்த்தேன். ஹூ இஸ் த கரண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா? அவர் கேட்டு இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா AFFF, அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். அதாவது அதெல்லாம் நிறையா, அதாவது இன்றைக்கி 3ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் எந்த அளவுக்கு போட்டித் தேர்வுக்கு இப்பயே கூட தயாராகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஓரளவுக்கு பெற்றோர்கள் நீங்கள் இப்போ வாசிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள். அதை பார்த்து உங்கள் பிள்ளைகளும் படிக்கும். நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பிள்ளைகள் தவறாமல் செய்யும். அது பிற்காலத்தில் அது பன்முக திறனை பெற முடியும். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது நூலகம் சென்று படிப்பதால், வாசித்தால் அது என்ன பலன் இருக்க நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது அறிவினை வளர்க்க பயன்படுகிறது, ஆற்றலை பெருக்கிட, ஆழமாக சிந்திக்கும் திறனை வளர்த்திட, ஆளுமை திறனை வளர்த்திட,
ஆய்வுத் திறனை வளர்த்திட, உலக அறிவினை பெற, உன்னதமான வாழ்வு வாழ, உடல் நலத்தினை பெற உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை கொண்டு வர முடியும். அடுத்தது உள்வாங்கும் ஆற்றலை பெற, உங்கள் குடும்பத்தை வளப்படுத்த, ஒழுக்கத்தை கற்பிக்க, நூலறிவு நுண்ணறிவு பெற, மொழித்திறன், நினைவாற்றல் எல்லாவற்றுக்கும் இந்த வாசிப்பு தான் காரணம். மூளை சுறுசுறுப்படைய, அதாவது மனிதன் மனிதனாக மாற, மனிதன் மகத்தான சாதனை படைக்க, கற்பனை திறனை வளர்த்து கொள்ள, மன அழுத்தம் கோபம் குறையும், விலை மதிப்பற்ற அறிவு செல்வத்தை நம்மளால் பெற முடியும். இவ்வளவு சௌரியம் இருக்குது. வாசிக்கிற பொழுது இவ்வளவு திறனை வளர்த்து கொள்ள முடியும். அதனால் இது போன்ற பன்முகத் திறனை பெறுவதற்கு ஒரே இடம் அந்த வாசிக்கும் பழக்கம்தான் என்பதை இப்போ உள்ள பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இணையதளத்தில் நீங்கள் தேடுற தகவலை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் என்ன தகவல் கேள்விகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அறிவை மேம்படுத்திக் கொள்ள முடியாது. நூலை படித்தால் மட்டும்தான் நுண்ணறிவு வளரும். அந்த இணையதளத்தின் மூலம் நுண்ணறிவை வளர்த்து கொள்ள முடியாது. அதனால தான் விளையாட்டாக இதை செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பயன்படும். இப்போ மனிதன் மனிதனாக மாற, மகத்தான சாதனை படைக்க, அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா நம்முடைய அதாவது டாக்டர் அம்பேத்கர் அவர்களை உதாரணமாக சொல்லலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது அவருடைய ஆசிரியர் கௌதம புத்தருடைய வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகத்தை பரிசீலிப்பாக கொடுத்தார். அதுதான் ஆரம்பம். நம்ம அம்பேத்கருக்கு ஆரம்பம் அந்த 7ஆம் வகுப்பில் புத்தகம் வாங்கி கொடுத்தது தான் ஆரம்பம். அதை பக்கத்தில் உள்ள பூங்காவில் போய் சென்று படிக்க ஆரம்பிச்சிருக்கார். அதிலேருந்து ஆரம்பித்தப்ப அந்த நூல் வாசிப்பு தொடர்ந்து இருந்தது. அது முதல் முறையாக அமெரிக்கா செல்கின்ற பொழுது நியூயார்க்கில் நூலகத்தை பயன்படுத்திக்கிட்டார். அது ஒரு பெரிய சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நூலகத்தில் படிக்கிற பொழுது தனிநபர் நூல் 2000 புத்தகத்துக்கு மேலே சேகரிச்சிருக்கிறார். அவர் சேகரித்த புத்தகம் ஆசியாவிலே அவர் சேகரித்தது தான் அதிகம். அந்த அளவுக்கு நூலகத்தை நேசித்தார். அடுத்தது லண்டன் அருங்காட்சியகம், லண்டன் போனார். லண்டன் போகவிலே எங்கே தங்கிறதுக்கு இடம் பார்த்தான்னு கேட்டிங்கன்னா, நூலகம் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இடத்த வாங்கி தங்கிக்கிட்டார். அந்த நூலகத்துக்கு போகிற முதல் ஆள் அவர் தான். கடைசியாக வெளியே வர்றாலும் அவர் தான். அந்த அளவுக்கு நூலகத்தை நேசித்தார். நூலகத்தில் படிக்கிறதுங்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 18 மணி நேரம் கூட படித்திருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த நூலக வாசிப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. லண்டன் அமெரிக்கா போனார். அடுத்தது வீட்டிலேயே ஒரு 50,000 புத்தகம் கொண்ட ஒரு தனி நூலகம் தனியாக ஆரம்பித்து வீட்டிலேயே இருந்தது. இதனால தான் அவருடைய பன்முக திறன் என்பதற்கு என்ன காரணம், அவர் வாசிக்கும் பழக்கம். அந்த 6ஆம் 7ஆவதுலேருந்து ஏற்பட்ட வாசிப்பு, அங்கே வெளிநாட்டுக்கு போய் படித்தார். என்னுடைய பன்முக திறன் என்ன கேட்டிங்கன்னா, அவர் பொருளியல் அறிஞராக, சட்ட அறிஞராக, அறிவியல் அறிஞராக, தத்துவ அறிஞராக, சிறந்த கல்வியாளராக, ஆற்றல் மிகு பேராசிரியராக, எழுத்தாளராக, சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக, சிறந்த சிந்தனையாளராக, அரசியல் மேதையாக, மக்கள் தலைவராக, 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற மேதைகளாக, அதாவது இதெல்லாம் பன்முகத்திறனுக்கு காரணம் அந்த வாசிக்கும் பழக்கம்தான். ஏன்னா 64 பாடங்களில் முதுகலை பட்டம் வாங்கியிருக்கார். அதாவது ஆயக்கலைகள் 64 சொல்லுவாங்க. 64 ஏதாவது ஒரு கலைகளை கற்றுக்கிட்டா போதும்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அந்த வாசிக்கும் பழக்கத்தினால் கிட்டத்தட்ட 64 பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். இதை விட என்ன சாதனை கேட்டிங்கன்னா, அதாவது உலகத்திலே சிறந்த பல்கலைக்கழகமான 3 பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பட்டம் பெற்றிருக்கிறார். அமெரிக்கா, ஜெர்மனி, அதாவது ஜப்பானில் கிட்டத்தட்ட 3 பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பட்டம் பெற்றவர் இவர் மட்டும்தான். அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே முதலாக வெளிநாட்டில் போய் பொருளாதாரத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர் அவர் தான். அந்த அளவுக்கு அவருடைய வாசிக்கும் பழக்கத்தினால் அவருடைய திறமை, பன்முக திறனுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய வெயிட்டிங் ஃபார் விசா என்ற புத்தகம் அவருடைய சுயசரித புத்தகம் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பாடமாக வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு இவருடைய வாசிக்கும் பழக்கம் எது சொல்றேன்னு கேட்டால், இந்தியாவிலே சிறந்த அறிவாளிகளில் முதன்மையானதாக திகழ்கிறார். எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் இவருடைய வாசிப்பு தான் என்பதை இப்போ உள்ளவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கடைசியாக, அதாவது வாழ்நாள் முழுக்க நூலகத்தோடு இருந்தவர் என்ன செஞ்சார், கடைசியாக புத்தா என்ற ஒரு புத்தகத்தை 1956 எழுதினார். அதை எழுதிய டிசம்பர் 5 முடித்தார். மறுநாள் தூக்கத்தில் அவர் உயிர் பிரிந்தது. அதாவது வாழ்நாள் 7ஆம் வகுப்பு படிக்கவுள்ள ஏற்பட்ட வாசிப்பு கடைசி வரைக்கும் அவருடைய அந்த வாசிப்பினால் கடைசி வரைக்கும் அந்த வாசிப்போடு தான் வாழ்ந்து வந்தார். அதனால தான் அவர் இந்த அளவுக்கு சிறப்பாக சிறந்த அதாவது இந்த அளவுக்கு தனித்திறன் இருக்குன்னா அதுக்கு காரணம் வாசிக்கும் திறன் தான். அந்த அளவுக்கு பன்முகத்திறன் பெற்றவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய ஆய்வு கூட, அவருடைய எழுதின புத்தகத்தை தான்
இன்றைக்கி அமெரிக்காவிலும் சரி எல்லா நாட்டிலும் சரி அவர் எழுதின புத்தகத்தை ஆய்வு செய்யாமல் யாரும் மூலம் வெளியிட முடியாது. ஏன்னா ரெஃபரன்ஸுக்கு அவர் புத்தகத்தை மட்டும்தான் எடுத்து தான் ஆய்வு பண்ணி ஆகும். அந்த அளவுக்கு உலகம் பூரா அந்த நூல் பயன்படுறது. அதுதான் சொல்கிறேன், நூலகத்தில் போய் படிங்க. படித்து கொஞ்சம் ஓரளவுக்கு பிள்ளைகளுக்கு அந்த வாசிக்கும் திறனை ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த பிள்ளைகள் நிச்சயமாக மகத்தான சாதனை பண்ணும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவும் அப்படி தான் அதாவது அண்ணாவை அறிஞராக்கியது கன்னிமாரா நூலகம். அதாவது அவர் காலேஜில் போய் சேர்றார், பச்சையப்பா கல்லூரியில் சேர்றாரு. பச்சையப்பா கல்லூரியில் சேர்கின்ற பொழுது அங்கே உள்ள ஆங்கிலத்துறை பேராசிரியர் என்ன சொல்கிறாரு, எல்லா மாணவர்களும் தினசரி நூலகத்துக்கு போயிட்டு புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டு எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு மாணவராக பேசணும்னு சொன்னார். அதே போல் அந்த 3 ஆண்டு முடியறதுக்குள்ளே அங்கே இருக்கிற புத்தகம், அதாவது அந்த கல்லூரியில் உள்ள புத்தகம் 13,000 புத்தகம் இருந்தது. அந்த 13,000 புத்தகத்தை படித்த ஒரே மனிதர் நம்முடைய அறிஞர் அண்ணா தான். அதனால தான் அவர் அண்ணாவை அறிஞராக்கியது கன்னிமாரா நூலகம். அந்த கன்னிமாரா நூலகத்தில் அவர் படிக்காத புத்தகமே கிடையாது. ஏன்னா அதில் அதிகமாக, அதாவது உலகத்திலேயே பழமை வாய்ந்த, இந்தியாவில் பழமை வாய்ந்த நூலகம் எதுன்னு கேட்டால் ஹிக்கிம்ஸ் பாதம்ஸ். அதுதான் அதிகமாக படித்தவர்கள் 2 பேர் தான். ஒன்று அறிஞர் அண்ணா, இன்னொருத்தர் மாநில மைசூர் இளவரசர். இந்த 2 பேரும் தான் அங்கே படித்தவங்க அதிகமாக இருக்காங்க. அதாவது அதுலேருந்து நூலகத்துக்கு போகிறத அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் நூலகத்தை பயன்படுத்திட்டார், பிராட்வேயில் ஒரு நூலகத்தை பயன்படுத்திட்டார். அவர் நூலகத்தில் படித்த படிப்பு தான் பின்னாளில் அவர் ஓய்வினார். அதாவது டெல்லிக்கு போகும்போது கூட ஓய்வு கிடைச்சா அங்கே போய் பார்லிமெண்ட் நூலகத்தில் போய் படிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்குது. அதாவது டெல்லிக்கு போனோம்னா அந்த பழைய புத்தக கடை கண்ணாட் பிளேஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதில் போய் அவர் கண்ணாட் பிளேஸில் போய் பழைய புத்தக கடைக்கு சென்று அந்த புத்தகத்தை வாங்கி படித்தார். அதனால தான் அந்த நூலகத்துக்கு கடைசி வரைக்கும் அந்த கல்லூரி படித்து கொண்டு போவதுலேருந்து கடைசி வரைக்குமே கற்றுக்கொண்டே இருந்தார். அதனால தான் அமெரிக்காவில் போய் ஏல் பல்கலைக்கழகத்தில் போய் இவர் பேசுகிற பொழுது இவ்வளவு அழகிய, அதாவது ஆங்கிலத்தில் இரட்டை சொல் அலங்காரத்தில் இவர் பேசின பேச்சு அங்கே உள்ள பேராசிரியர் எல்லோரும் என்ன கேட்குறாங்க, இவ்வளவு அழகிய ஆங்கிலத்தை எங்கு கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டார்கள். அந்த அளவுக்கு. அதனால தான் தென்னாட்டு பெர்னாட்ஸா என்று பட்டம் கொடுத்தாங்க. அதாவது சப் ஃபெலோஷிப் விருது பெற்ற முதல் இந்தியர். அதனால தான் கடைசி வரைக்கும் அறிஞர் என்று சொன்னால் அண்ணா தான். அண்ணாவுக்கு நிகர் யாரும் இல்லை. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவருடைய வாசிக்கும் பழக்கம்தான் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேசலாமா? அடுத்தது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு சொல்கிறேன் பாருங்க. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் மோதினான்னு ஒரு பையன் 11 வயசு ஆகுது, திருச்சியில் இருக்கிற பையன். கிட்டத்தட்ட அவர் அப்பா என்ன செஞ்சாங்க, 5ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது அறிவியல் சம்பந்தமான 7 புத்தகத்தை வாங்கி கொடுத்தார். அம்மா அவங்களும் நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி, திருக்குறள் போட்டி, ஆங்கிலத்தில் எப்படி பேசுறது, டெய்லி அதாவது பள்ளிக்கு செல்லும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆங்கில வார்த்தை சொல்லி கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி 5ஆவதுலேருந்து அவனுக்கு ட்ரைனிங் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பையன் பின்னால் 11 வயசில் 5ஆம் வகுப்பு படிக்கவில்ல அவன் ஒரு புத்தகம் எழுதுற அளவுக்கு தயாராகிட்டான். அவன் எழுதுகிற புத்தகம் பார்த்தீங்கன்னா எ பிரிட்டன் ஸ்பீக்ஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதாவது 45 தலைப்புகளில் 222 பக்கம் அந்த புத்தகத்தை எழுதி, அருமையான புத்தகத்தை எழுதி அங்கே திருச்சியில் ஐஐஎம் இயக்குனர் பிம்மராஜன் வெற்றி என்பவர் அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்தில் நவீன அறிவியல், சுற்றுச்சூழல் அறிவியல், கணினி அறிவியல், வீடியோ கேம்ஸுடைய வரலாறு, உலக சுகாதாரத்தின் நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு, நாசாவுடைய சாதனை எழுதியிருக்கிறாரு, குழந்தைகளுக்கான சத்தான உணவுகளின் விவரம் எல்லாவற்றையும் எழுதிக்கிறார். அந்த 11 வயசில் அந்த கிட்டத்தட்ட நூலாசிரியர் ஆகிட்டார். அந்த நூல் வெளியிடும் போது அந்த ஏற்புரை நிகழ்த்தியிருக்கிறாரு. அதாவது பள்ளிக்கூடத்தில் எல்லா பிள்ளைகளும் 6ஆம் வகுப்பு சேரும்போதே நீங்கள் பிள்ளைகளுக்கு சரியாக வழிகாட்டினால் அந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் சாதனை உள்ளவர்களாக மாறுவார்கள். அதற்கு எந்த விதமான இது கிடையாது. அதனால் பிள்ளைகளை தயவு செய்து மாணவர்களை 5ஆம் வகுப்பிலிருந்தே தயார்படுத்துங்கள். பிற்காலத்தில் அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக, பன்முக திறன் பெற்றவர்களாக இருப்பார் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.